ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெட்டிங் அனிவர்சரி போச்சுங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி வந்து நான்வெஜ் அலோடு கிடையாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்காக நான் ஸ்பெஷலாக பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டே செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு சீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் சுரேஷ்னா கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சீனு கப்பல் சீனு கிட்ட தம்பி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வீட்டில் செய்கிற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பீஸை கட் பண்ணி தான் கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் அழகாக சூப்பராக கட் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒய்ஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒய்ஃப்காக செஞ்சு போயிருந்தா அதுக்காக ஒய்ஃப் ஹெல்ப் எடுக்க முடியாது இருக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ½ kg செய்கிறோம். ½ kg ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். ½ kg இது போதும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும். ஏன் அளந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு அளக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசியோட அளவும் கரெக்டாக அளந்து வச்சுக்கணும் முன்னாடி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்ற முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுமாதிரி வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இது பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து மைய தாங்க அரைப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இது திட்டிட விட மாட்டேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சி அதுக்கு என்ன டைமோ ஃபுல் டைம் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக அரைச்சி நல்லா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து திப்பி இல்லாமல் வந்து க்ளீன் ஆகணும். எனக்கு அது அப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து சுத்தமாக நீட்டாக இப்போ அரைச்சி முடிச்சாச்சுங்க. ஸோ அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக டபுள் எடுத்து வச்சுங்க. அடுத்து என்ன கட் பண்ண பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா அரியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து ரொம்ப புதுசு தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணி முடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தக்காளியும் பார்த்தீங்கன்னா சொல்லவும் ஸ்பீடெல்லாம் கட் பண்ண நான் கொஞ்சம் கட்டிங்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஒய்ஃப்காக சரி செய்யலாமே அப்படின்னு ஒரு அஃபெக்ஷனில் அவங்கள ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆக்சுவலாக நான் 2 பச்சை மிளகாய் எடுத்தோம். ரொம்ப காரம் வேணா கூட நம்ம மசாலாவில் போட்டு மேனேஜ் பண்ணலாம் சொல்லி ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது மெயினாக அடுப்பை பற்ற வைக்கணுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுப்பு பற்ற வச்சு சேர்த்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நான் வந்து இன்றைக்கி குக்கர் தான் செய்ய போகிறேங்க. குக்கரில் செய்யறதுனால பார்த்திங்கன்னா சில அளவுகள் எங்களுக்கு ஆல்ரெடி மட்டும் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ½ kg ரைஸ்க்கு வந்து இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த கோடு இருக்கும். அந்த கோடு தான் ஊற்றுவேன் நான். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ½ kg ரைஸ்க்கு வந்து இந்த குக்கர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவையான வாசனை பொருட்கள் பட்டை லவங்கம் அண்ட் இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்மெல்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நான் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப கருகு விடாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிவிட்டு அதை நான் குக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நான் கட் பண்ண வச்சு வெங்காயத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக இருக்கணுங்க. பொன்னிறமாக வதக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கருக விடாமல் ரொம்பவும் வந்து ஆஃப் குக்கூடாக இல்லாமல் முடிஞ்ச வரையும் பொன்னிறமாக வறுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்து அப்படி தான் குக் பண்ணுவேன். ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை கிளறிட்டே அந்த பொன்னிறமாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் உள்ளே போட்டாச்சு. பச்சை மிளகா உள்ளே போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருந்தாங்க. வதக்கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை குக் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதான் போட சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஏன் ஆட் பண்ணது ஒரு சின்ன ஃபார்மாக இருக்குது. தக்காளி முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே வந்து கருகாமலே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அடிப்பிடிக்காமலே இருக்கும். ஸோ அதுக்காக முன்னாடி தக்காளி போடுறது எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைல் இது. ஸோ நான் ஒரு சின்ன தப்பு நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. தயவு செஞ்சு வீட்டில் செய்கிற மாதிரி தான் நீங்கள் தக்காளியும் வெங்காயத்தையும் தயவு செஞ்சு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் அதை தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ½ kg ரைஸ்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப போடலாம் கூட மீடியம் எங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியும். கரெக்டாக ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து இஞ்சி பூண்டு ப்ளஸ் தக்காளி நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போடுறது நல்லா வதக்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது நல்லா குக் ஆகிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு உள்ளே பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ தேவையான அளவு பார்த்திங்கன்னா புதினா வந்து அதுவும் ஸ்மெல்காக போடலாம் ப்ளஸ் ஃப்ளேவர் நல்லா கூட்டி கொடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் இது 2 நெக்ஸ்ட்டு போடலாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா உள்ளே போட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை உள்ளே போட போகிறோம். சிக்கன் உள்ளே போட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை நல்லா குக் பண்ணி விடுங்க. குக் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணாதுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் ஆகிற வெயிட் பண்ணோம். ஸோ குக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பிரியாணி மசாலா தேவையான அளவு உள்ளே போட்டுங்க. தேவையான அளவு போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கறி வேறு வெயிட் பண்ணுங்க. கறி வேறு ரொம்ப நேரம் எடுத்துக்கோனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வெந்தால் கூட போதுங்க. ஏன்னு பார்த்தா சிக்கன் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ நல்லா வெந்துச்சு. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவையான தண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அரிசி அரைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டினா பார்த்தீங்கன்னா அரிசி அதை வந்து ஊற வச்சு அரிசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணியும் கறியும் கரெக்டாக அந்த ஒரு கரெக்டான ஃப்ளேவர் வந்த அப்புறம் நாங்கள் உள்ளே போட்டு மூடி வச்சுங்க. உள்ளே போட்டு எவ்வளோ அரிசி தேவை அரிசியை போட்டு ஸோ மூடி வச்சாச்சு. பவுடர் போட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பார்த்தா நாங்கள் 2 விசில் தாங்க வச்சோம். 2 விசில் போதும்னு சொன்னாங்க ஒய்ஃபு.
ஸோ வெற்றிகரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் 2 விசில் போன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு நல்லா வெந்துதுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிட்டு ஒரு பெரட்டி முடிச்சுட்டு பிரியாணி பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வெற்றிகரமாக என் ஒய்ஃப்காக நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக வந்ததுங்க. நான் பண்ண ஒரு சின்ன தப்பு, தக்காளி வெங்காயத்தை மட்டும் வீட்டில் செய்கிற மாதிரி தயவு செஞ்சு அரைச்சி போட்டுருங்க, கட் பண்ணி போடாதீங்க. அது கொஞ்சம் சாப்பிட ரொம்ப இடத்துல இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.